கோபிஜன் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து விசிக கம்யூனிஸ்ட்டுகள் வந்து விசிக நாளைக்கு உயர்நிலை கூட்டம் பண்ணுறதை முடிவு பண்ணியிருக்காங்க. நாளைக்கு மற்ற நாளைக்கு வந்து இடதுசாரிகள் முடிவு பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அதிமுக வெளியேருந்து ஆதரவு தருமா தரலையாங்கிறது இன்னும் முடிவாகலை. ஏன்னா வெளியே வரல அஃபீஷியலாக. பாரு, ஒரு உள்ளே இருக்கக்கூடிய தகவல் சொல்கிறதா சொல்கிறாரு. வெளியே இருக்கக்கூடிய தகவல் படி இன்னும் முடிவு வரலைங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 5 ஏற்கனவே இருக்குது, 113 இருக்குது, ப்ளஸ் இப்போ இங்கே ஒரு 6 வருவதற்கான சாத்தியக்கூறு என்ன? சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்குங்க. இருக்குது, கண்டிப்பாக 100% சீல் ஆயிடுச்சு அது. அப்படியா? ஆமாம், நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ வந்து 108, ஒன்று குறைஞ்சிருச்சுன்னா 107, 106 தாங்க சார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் 2 தொகுதியில் இருக்கிறாரு. அதாங்க 2 1. இப்போ 108 சபாநாயகர் வருவார். ஓட்டு போடலாம், நம்பிக்கை வாக்கு வரும். இல்ல நான் ஒன்று சொல்லிடுறேன். இல்ல சார், இப்போ கரண்ட் வந்து பிரச்சனை வந்தா மட்டும் தான் சபாநாயகர் ஓட்டு போட முடியும். இல்லைங்க, போட முடியாது. இல்ல இப்போ கரண்ட் வந்து 108 தானே? ஆமாங்க சார். 108 1 மைனஸ் பண்ணுங்க, 107. 107 மீதி எவ்வளவு வேணும்? 11 வேணுமா? 11 வேணும். 5 + 2 + 2 + 2 6 5 11 முடிஞ்சு போச்சு. இல்ல ஒண்ணு பிரச்சனை இருக்கு சார். ஒரு சபாநாயகர் நீங்க தற்காலிக சபாநாயகர் இருக்கும், அவர் ஓட்டு போட முடியாது. யாருங்க? இல்ல போட முடியாது. நம்பிக்கை வாக்கு போட்டிருக்காங்க. இல்ல போட முடியாது சார். இல்ல சார், இந்த நிலைமையில போட முடியாது. அந்த டிபேட்டுக்கு அப்புறம் போய்க்கலாம் சார். கான்செப்ட் பாலகிய பிரச்சனை வந்து வேற சார். அந்த சிக்கல் வேற சார். அது கான்செப்ட் ஐயா இருங்க. கான்செப்ட்டுக்கு உள்ள போயிடுறேன். சரி, ரைட். சோ என்னை பொறுத்தளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மே 4ஆம் தேதியே வந்து எலெக்ஷன் வந்துட்டு இருக்கும் போதே பல தொலைக்காட்சியில சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, ஒரே சொன்னேன், ஓகே, தாவேகாவுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன? தாவேகனுடைய கொள்கை நிலைப்பாடு அம்பேத்கருடைய அரசியல், பெரியாருடைய அரசியல், காமராஜர் அரசியல், வேலுநாச்சியார், அஞ்சலையம்மாள் அரசியலை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு கொள்கை. அதான் பார்க்கணும். அது வந்து ஒரு மதவாத சக்தியை ஆதரித்தோ சாதியவாத சக்தியை ஆதரித்தோ இல்லை வந்து அதிகார சிந்தனையை ஆதரித்தோ எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு கொள்கை அரசியல் கிடையாது. அது ஒன்று வச்சுக்கங்க பாயிண்ட்ல. சோ அந்த ஸ்டாண்ட்ல இவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, வரக்கு. அதான் சொல்றேன், திருப்பியும் அது ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கங்க. திமுகவினுடைய இணை சக்திகளான விசிக, வலதுசாரி இடதுசாரி கட்சிகள், அவர்கள் எல்லாம் திமுகவினுடைய சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணியுடைய அடிப்படை என்ன தெரியுங்களா? நிறைய முறைகள் வந்து திருவாமர்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, திமுகவில் நாங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சேர்வையானது இது சீட்டுக்கான அல்ல, சீட்டுக்கு நோட்டுக்கும் அல்ல, சீட்டுக்கு நோட்டுக்கு அல்ல, குறைவான தொகுதியில் எங்களுக்கு கொடுத்தாலும் போராட்டம் இருந்தாலும் ஒரு தத்துவத்தை நோக்கி ஒரு 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 அரசியலும் சாதிவாத அரசியலும் உள்ளே புகுந்துவிடக் கூடாது என்கிற உயர்ந்த நோக்கத்திற்கும் நாங்க இருக்கக்கூடிய கூட்டணி இது கொள்கை கூட்டணி அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்கு. அதே போல இடதுசாரிகளும் இருக்கக்கூடிய கூட்டணி வந்து அது சீட்டுக்கான கூட்டணி இல்ல. 6 சீட்டு அதிகாரமே வேண்டாம் தான் சொல்றாங்க. ஆமாங்க, 5 சீட்டு வாங்கின பொழுது வழிகளையும் தாங்கிக் கொண்டு அங்க இருக்கிறார்கள் என்றால் அது ஒரு கொள்கையின் அடிப்படை. ஆக கொள்கையின் அடிப்படையில் பார்த்தால் தாவேகாவுடைய கொள்கையும் திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற ஏனைய கட்சிகளினால இருக்கக்கூடிய கொள்கையும் ஒன்றுதான். அது அடிப்படை நாம் வச்சுக்கணும். அப்போ இப்ப என்ன நான் ஒரு கான்செப்ட் பிராக்டிகலா யோசிக்கிறேன்னா, இப்போ ஒரு தாவேகாக்கு ஒரு சிக்கல் வந்துருச்சு. மக்கள் பெருவாரியாக என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதாவது ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது வந்து விருப்பப்பட்டு ஓட்டு போட்டவர்கள் 25% தான். அதாவது அவர்கள் ஹார்ட்கோர் ஃபேன். அதாவது 35%, 25% தான் விருப்பப்பட்டு. ஒரு 100% வச்சுக்கோங்க. ஒரு 100, அதுல 4ல் ஒரு பகுதி தான் சொல்றீங்க. ஆமாங்க, 100 பங்கு ஓட்டுல 100 ஓட்டுல 25 ஓட்டுல ஹார்ட்கோர் ஃபேன். அவன் என்ன வேணாலும் போடுவான், அண்ணன் போடுவான். மீதி இருக்கக்கூடிய 75 ஓட்டுகளும் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா மாற்றம் வேணும். என்ன மாற்றம் வேணும்னா, கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு கால திமுக அதிமுக என்ற இந்த அரசியல் கட்சிக்கு அட என்னடா புதுசா ஒருத்தர் வரட்டுமே வந்தா நல்லதுதானே அப்படிங்கிற சிந்தனையோடு மாற்றப்பட்ட ஓட்டுகள் தான். அது என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்கன்னா அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் தீய சக்தி திமுக, குழந்தைகளே குட்டிகளே எதிர்ப்பு. அது வந்து ஸ்ட்ராட்டஜி, அது வந்து ஸ்ட்ராட்டஜி யுக்தி. அதை விட்டுடுங்க, அதுக்குள்ள நான் பாயிண்ட்டுக்கே போல. அப்போ என்னன்னா இந்த சூழ்நிலையில தான் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ரைட்டுங்களா? இப்ப இந்த சூழ்நிலையில ஒரு 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 சிந்தனையோடு நான் பார்க்கிறேன். தாவேகா என்கிறது வந்து இப்போ வந்து தொங்கல் நிக்குது. அவருக்கு யாரோ கை கொடுக்கணும். எப்படி அப்படின்னா இவங்க கொடுக்க போலேன்னு வச்சுக்கங்க, திமுகவில் இருக்கக்கூடிய விசிகாவும் இதுவும் போனா இதை போவதற்கு மதவாத சிந்தனை கொண்ட அரசியல் கட்சியில் உள்ள போய் பூந்துறாங்க. அது அவர் ஏற்கனமல்ல. யாருங்க? விஜய் ஏற்கனமல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன், நான் வெளியிருந்து நான் பார்க்கக்கூடிய என் பார்வை அது. இல்ல அவர் அந்த ஸ்டாண்ட்ல தானே சார் நிக்கிறாரு. யாருங்க? அவர் அந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு. அப்படிங்கும்போது என்னன்னா அது வர வாய்ப்பு இல்ல தானே சார். அல்ல, அவர் அந்த ஸ்டாண்ட்ல இருந்தாலும் அந்த கருத்துக்கள் ஆணித்தரமா இருக்கணும். அதுதான் நம்ம சொல்லக்கூடிய வாதம். நான் மாறுவார்னு சொல்றீங்களா? மாறுவாருங்கறீங்க. மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைகள் இந்த சூழல்ல பாருங்க மாறுவதற்கு. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய பர்சனல் என்னன்னா,
தாவேக்காவுடைய அந்த தொங்கு நிலையில் இருக்கும் பொழுது அத போய் மதவாத சக்திகள் கேப்சர் பண்றதுக்கு முன்னாடி இடதுசாரிகள் இருந்து கேப்சர் பண்ணி அத வந்து என்ன ஐயா ஒரு நிமிஷம் இடதுசாரிகள் சொல்றதே நான் அப்டெக்ட் பண்றேன். Right, இல்ல, உங்க இருங்க சார், turn. சொல்லிட்டேன். அவர் சார், பேசுறாரு. அசாம்ல 40% முஸ்லிம்கள் அவங்க தான் ஓட்டு போட்டுருக்காங்க Right, பாஜக. அது பேசுறேன். சார் மதம் அல்ல சார் நான் இல்ல, அவர் வந்து மதவாத அரசியல் பண்ணுகிறவர்கள் அதை தெரிஞ்சுக்குங்க. Right. நீங்க அதுதான் ரொம்ப point முக்கியம். taken, sir. நீங்க சொல்லுங்க. ஆமா அதுதான் சொல்றேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா அவங்கள கேப்சர் பண்றதுக்கு முன்னாடி இவங்க போய் கேப்சர் பண்ணுவாங்க சார். இதுல ஒரு கேள்வி வருது. இப்போ என்னன்னா இடதுசாரிகளோ நான் வரேன் இடதுசாரிகளோ விசிகவோ என்னன்னா நீண்ட காலமாக திமுகவுடன் பயணிப்பவர்கள். இப்போ இந்த திமுகவிலிருந்து வெளியே போகும்போது விசிகவுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு பக்கபலமாக திமுக பல இடங்களில் நின்றுருக்கு அப்படிங்கிறத மறுக்க முடியும். சோ இஸ் த கேஸ். இவங்களுக்கு இந்த ரெசிப்ரோக்கல் ரெண்டு பக்கம் இருக்கு. ஆனா அப்படி இருக்கக்கூடிய கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து தாவேக்காவுக்கு வந்து போய் ஆதரவு கொடுக்குங்கிறதுக்கான சாத்தியக்கூறு என்ன? நீங்க இவ்வளவு ஆழமா சொல்றீங்க. இல்ல அதுதான் சார், ஒரே புள்ளியில தான் நான் இருக்கிறேன். என்ன அப்படின்னா திமுகவிற்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுகள் விசிகாவும் இடதுசாரிகள் எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க? அப்படின்னா அந்த அடிப்படையில் போகக்கூடாது, வெளியே இல்லைங்க. அடிப்படை ஒண்ணுதான். அடிப்படை என்னன்னா மதவாத சக்திகளுக்கும் பாசிசவாத சக்திகளுக்கும் தமிழ்நாட்டில் இடம் கொடுக்க கூடாது. திரும்பவும் அதான் சொல்றாரு. ஆமாங்க, அந்த அடிப்படை தான். திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண மாறுறீங்க. ஒரு நிமிஷம் சார். இருங்க சார். இல்ல ஒரே ஒரு அவர் முடிச்சிட்டு வந்து ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க, நான் பேசுறேன். ரெண்டு நிமிஷம் அவர் முடிச்சிட்டு நான் மீண்டும் உங்க கிட்ட நான் உள் வாங்கிங்க, நோட்ஸ் எடுத்துங்க. நான் வரேன். மீண்டும் வர எல்லாரும் வர. அவர் இன்னும் பேசவே சொல்லிருக்காரு. நான் வரேன். எல்லாரும் பாய் திமுக கட்சி என்ற கட்சிக்கு விசிகாவும் இடதுசாரிகளும் கொடுக்கக்கூடிய கொள்கையினுடைய அடிப்படை ஒன்றே ஒன்றுதான். அது சீட்டுக்காக அல்ல, நோட்டுக்காக அல்ல. இருங்க, அது ஒண்ணுதான். அது என்ன, அந்த பாயிண்ட் வந்துட்டேன். என்ன அடிப்படை அப்படின்னா மதவாதமும் பாசிசவாதமும் தமிழ்நாட்டில் என்றும் நிலை பெற்றக்கூடாது அப்படிங்கிறதா. அதை எதிர்ப்பது திமுக முன்னிலையா இருக்குது. நீ எதிர்க்கிறாய், உன் கை தொங்கும் பொழுது என் கை உன்னை தூக்கி பிடிக்கிறது, அவ்வளவுதான் அங்க கான்செப்ட். புரிஞ்சுச்சுங்களா? அது ஒண்ணு. இப்ப அந்த சூழ்நிலையில அதே சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு திமுக இல்ல புரியுது, எனக்கு ஒத்த சிந்தனையில் இருக்காங்க, அதனால நான் வந்து கை கொடுக்கறேன்னு சொல்றீங்க. இப்ப ஏன் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னவன்னா அந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய திமுக கிட்ட இருந்து நீங்க வெளியே விலகி ஒன்னொரு தாவேக்காக்கு நீங்க ஏன் சப்போர்ட் பண்றீங்க, அது திமுகவுக்கு துரோகம் இல்லையான்னு நீங்க கேக்குறீங்க கேள்வி. அது வந்து ஒரு என்ன கூட்டணியினுடைய துரோகம் இல்லையா, கூட்டணியுடைய அறம் இல்லையா? இல்ல நான் துரோகங்கற பாயிண்ட் வரல. அறம்னு வெச்சுக்கலாம். இல்ல அது நான் அப்படி வரல. அது வந்து இது வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். இது வந்து அரசியல் தேவைகள் இருக்கிறது, அதை தாண்டி பல்வேறு உங்களுக்கு யதார்த்தம் இருக்குது, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா என்னன்னா ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஒரு அலையன்ஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு அதுதான் சார் இங்க ஒரு புள்ளி நீங்க தெரிஞ்சுக்கணும் சார். லாங் ஸ்டாண்டிங் ஷார்ட் ஸ்டாண்டிங்கிறதே கிடையாது சார். ஓகே, கொள்கைதான் முக்கியம். இன்று என்ன தேவை இருக்கு, இன்று என்ன தேவையும் கூட கிடையாது சார். எந்த கருத்தியல் தான் சார் முக்கியங்க. நீங்க லாங் ஸ்டாண்டிங் ஷார்ட் ஸ்டாண்டிங்ல, அதாவது 70 வருடமாக ஒரே கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் உண்மை என்று நம்ம சொல்ல முடியாது. ஒரு பொய்யையே 70 வருடமா சொல்லிட்டு இருக்கலாம். அதுதான் நான் சொல்ல வர்றேன். 2000 வருட காலமாக ஒரு பொய்யை இந்த தமிழ்நாட்டிலே விதைத்துக் கொண்டே இருக்கலாம். இந்திய திருநாட்டிலே ஒரு செக்ஷன் விதைச்சுக்கிட்டே இருக்குது. புரிஞ்சுச்சுங்களா? 2000 வருடமாக விதைச்சிட்டு இருக்குது. அப்ப அது உண்மை என்று ஆகிவிடாது. அதாவது நீங்க சொல்ற அடிப்படையில் பார்த்தா இது ஒரு சந்தர்ப்பவாதமாக இருக்காது, ஒரு கருத்தியலுக்கான முன்னோட்டமாக இருக்கும். நான் திருப்பி நான் சொல்லுவேன் சார், முக்கியமான புள்ளியில முடிக்கிறேன். நான் முக்கியமான புள்ளி என்ன அப்படின்னா, இப்ப திமுகவிற்கு விசிகாவோ துரோகமோ இல்ல அவர்கள் கஷ்டத்தையோ அவர்கள் பிரச்சனையோ கொடுப்பது அல்ல. இது எந்த நோக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் செய்திருக்கிறார்களோ அதே நோக்கத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி தொங்கு வரும் பொழுது, பிரச்சனையில் இருக்கும் பொழுது இது அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டியதில் தவறு இல்லை. இது அதற்காக திமுகவிற்கு வந்து ஒரு கெடுதி செய்வதோ தப்பு செய்வதோ என்ற நோக்கம் அல்ல. ஒரே ஒரு கேள்வி பூஜன், நீங்க ஒருவேளை இந்த கூட்டணி 2031 தொடர்வதாக, 2021 இப்ப இருக்கு 2026, 2031 தொடர்வதாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், எந்த கூட்டணிங்க இப்ப தாவேக்காவுடன் நீங்கள் சொல்ற அடிப்படையில் நான் ஒரு ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन தான் கேட்கிறேன். 2026 இப்ப வந்து இடதுசாரிகளும் விசிகவும் போயிரும் சொல்றீங்க, காங்கிரஸ் ஆல்ரெடி இங்க கூட்டணி இருக்காங்க. இது வந்து பக்கபலமான கூட்டணி யாருக்கு? திமுகவுக்கு. தொடர்ச்சியாக இருக்கிறது 10 தேர்தல்கள் அவங்க சந்திச்சிட்டு வராங்க. 2016 காங்கிரஸ், 2017 விசிகவும் இடதுசாரிகளும் வராங்க. இந்த கூட்டணி ஒருவேளை 2031 தொடருமே ஆனால் திமுக எப்படி அதை அணுகும், ஃபேஸ் பண்ணும்? நீங்க அவங்க கூட போயிட்டீங்க, நாளைக்கு எங்க கூட நீங்க வருவீங்கன்னு சொல்லி 2029 தேர்தல் இல்லைங்க, 2031 தேர்தல் இருக்குல்ல, லோக்கல் பாடி எலெக்ஷன் இருக்குதுல்ல, எப்படி சந்திப்பாங்க சார்? இதுல எப்படி அப்படின்னா திமுக எந்த பார்வையில பார்க்கணும் அப்படின்னா, நீங்க இந்த சமயத்துல நம்முடைய எதிர்பார்ப்பு தான். இல்ல நானும் சொல்றேன், நீங்க இல்ல நானும் இப்படியே சொல்ல வரேங்க. நீங்க என்ன விட்டு அந்த சூழ்நிலையில விட்டு போறீங்க, ரைட், ஓகே. இப்படி நான் இப்ப வந்து திமுக விட்டு விலகுவதனால் வந்து திமுக எந்த பாதிப்பும் கிடையாது இந்த சமயத்துல. அது ஏதாவது லூஸ் பண்ணுதா?
ஏதாவது லூஸ் பண்ணல, எதுவும் லூஸ் பண்ணல. அது எதிர்க்கட்சி சமயத்திலே அதனுடைய வேலைகளை மக்களுக்கான பணியை தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்குது. ஆனா எதிரியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து இறங்குற மாதிரி இருக்கு. அதனுடைய கான்செப்ட் பாலிசியும் இந்த இவங்களுடைய கட்சிகளோட ஒத்து போகுது. இறங்குறதுனால அது சப்போர்ட் கொடுக்கலாம். ஆனா அடுத்த தேர்தலுக்கு சேருவதற்கு சப்போர்ட் இருக்கு. ஆனா இது என்னன்னா இது வந்து எண்ணிக்கை இல்ல, கருத்துகள் தான் முக்கியம். இங்க பாருங்க, நிறைய இட்லி சாப்பிடுறதுல சுவையான இட்லி சாப்பிடுறோமா அதான் முக்கியம். இவர் வந்து நம்ம தவேகானுடைய தலைவர் விஜய் பேச என்ன சொல்றாருன்னா, ஏங்க அவங்க பாசிச கட்சின்னு சொல்றீங்க, நீங்க பாசிச எதிர்த்துன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க பாசிச எதிர்த்துன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பாசிசம் நீங்க பாயாசமா அப்படின்னு சொன்னார்ல, அது என்ன கருத்துல சொன்னாருன்னா, பாசிசத்தின்னு எதுக்கு சொல்றீங்க, மொழிவாரி இருமொழி கொள்கையை ஆதரிக்கும்னு சொல்றீங்க, எல்லாத்தையும் சொல்றீங்க, நீங்க இது எல்லாம் நீ பேசிட்டு சரியா செய்யலங்கறாரு. அதாவது பாசிச எதிர்த்துன்னு சொல்லிட்டு சரியா செய்யல. இருங்க சொல்றேன், என்னோட நேரம் எல்லாரும் டைம் முடிஞ்சிருச்சு, நமக்கு ரொம்ப சுருக்கமா சரியா செய்யணும்னு சொல்ல வர்றாரு. அதான் சார் ஒரு புள்ளி. இவங்க எல்லாம் சொல்லக்கூடியதே விலைவாசி உயர்வு, அந்த உயர்வு, சிலிண்டர் உயர்வு, இதெல்லாம் வந்து ரியாக்ஷன்ஸ். இப்ப உதாரணம் சொல்றேன், ஒரு டிபி நோய் இருக்குன்னு வச்சுக்கங்க. டிபி நோய் உருவாக்கக்கூடிய கிருமி வந்து பாக்டீரியா. டிபி நோயினால வரக்கூடிய விளைவுகள், எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிபிங்கிறது வந்து காய்ச்சா, பசி இல்லாம இருக்கிறது, உடம்பு வலிக்கிறது, இதெல்லாம் உடம்பு. இப்ப இந்த பிரச்சனைகள்லாம் பசி இல்லாம இருக்கிறது, உடம்பு வலிக்கிறது, காய்ச்சல் எல்லாம் the effect of organism. இப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம், எஃபெக்ட் இருக்கிறது கரெக்ட் தான், நீங்க போராடுங்க செய்யுங்க. சுமன் கவி எல்லாம் சொல்றது எஃபெக்ட். நான் என்ன சொல்ல வர்றதுன்னா ரூட் காஸ் அடிக்கணும்ங்கறேன். ஏன்னா இந்த நாட்டுல சாதியவாதம் மதவாதம் மிகப்பெரிய த்ரெட். அதனுடைய எஃபெக்ட் அதுக்கு வந்து தாவேகாவுடன் இவர்கள் சேரவே தவறில்லைன்னு சொல்றீங்க. கல்வி இல்லாம எல்லாரும் டாக்டரேட் படிச்சிட்டா எல்லாம் சரியா கல்வி கிடைக்காம போனவனுக்கு சாதியவாதம் மதவாதம் தான். நன்றி.